குறுகிய காலத்தில் தான் இப்பொழுது பயிற்சி அளிக்கின்ற பள்ளி வந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னையில் தரமணியிலே அரசு ஒரு கல்லூரி அமைத்திருக்கிறது. மரியாதைக்குரிய நண்பர் அவர்கள் சென்னையிலும் தஞ்சையிலும் 2 கல்லூரிகள் அமைத்திருக்கிறார். இது 3 தான் இருக்கு. உங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு, அனைத்து துறையிலும் பயிற்சி கொடுப்பதற்கு இந்த 3 நிறுவனங்கள் தான் இருக்கிறது. அது அந்த பயிற்சி அளிப்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த கல்லூரி நிறுவதற்கு அவரை நான் பாராட்டுகின்றேன். என்ற வாய்ப்பு மக்களுக்கு வாய்ப்பு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தகுதி வர வேண்டும். அந்த தகுதியை பெற்றுத் தருவதற்கு இது போன்ற நிலையங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் அவரை முறைப்படுத்தி செல்ல முடியும். அவருக்கு இயற்கையாகவே நடிப்பு திறன் இருக்கும், ஆற்றல், கவி எழுதுகின்ற ஆற்றல் இருக்கும். ஆனால் முறைப்படுத்துவதற்கு இது போன்ற அமைப்புகள் இருந்தால் தான் அதை முறைப்படுத்த முடியும். அந்த நன்மையை அவர்கள் உங்களுக்கு அளிக்கின்ற வகையிலே இந்த கல்லூரியை துவக்கியிருக்கின்றார்கள். இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு துறையிலே ஆர்வம் இருக்கும். அந்த துறையிலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஹீரோவாக தான் வரணும்னு நினைக்க வேண்டாம். ஹீரோவாக வரணும்னு நினைக்கிறவங்க வில்லனாக இருக்காங்க, வில்லன் ஹீரோவாக இருக்காங்க, நகைச்சுவை நடிகர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு திறமைக்கேற்ப எல்லா துறையும் நல்ல துறை தான். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கள் ஊரில் இந்த அரிச்சந்திரன் நாடகத்தில் ஹீரோலாம் வருவாங்க. அரிச்சந்திரன் வருவார், அவரெல்லாம் பேசுவார். ஆனால் அந்த நட்சத்திரம் வரும்போது தான் ஜனங்கள் கை சொல்லும். நட்சத்திரம் கிட்டி கட்டுறேன், கடன் வசூல் பண்ணுறதுக்கு நீ கடனை கையை இப்போ கொடுத்தாங்கன்னா இல்லைன்னா அவனை கட்டி கட்டுவேம்மா, நான் காசி மாநகரில் தரேன். நட்சத்திரம் குதிப்பான், ஒரு பெஞ்சு மேலே 2 குதிப்பான், இந்த பெஞ்சை உடஞ்சி போகிற அளவுக்கு குதிப்பான். ஜனங்கள் பூரா அப்போ தான் கை தட்டும். ஹரிச்சந்திரன் 4 கட்டு 5 கட்டையில் பாடிக்கிட்டு இருப்பான், நோ ரெஸ்பான்ஸ். அதனால நீங்கள் எந்த இது நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் முக்கியம் உண்டு. எந்த துறையாக இருந்தால் எடிட்டிங் முக்கியமான துறை தான். எடிட்டிங் இல்லாமல் சினிமா படம் வருமா? மியூசிக் இல்லாமல் வருமா? மியூசிக் டைரக்ட் இல்லாமல் மியூசிக் வருமா? ஃபோட்டோகிராஃபி இல்லாமல் சினிமா வருமா? எனவே இந்த படங்கள் எடுப்பதற்கு அத்தனையும் தேவையான ஒன்று தான். ஆனால் இங்கே வந்திருக்கின்றவர்கள் அது முக்கியம் எது முக்கியம் நினைக்க வேண்டாம். அவங்க தகுதி எது என்று, ஆர்வம் எது என்று பாருங்கள். அதுதான், அதுக்கு தகுந்தாப்புல வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவது போல தான் தயார் பண்ணி உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பான்னு நினைக்கிறேன். எனவே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய முயற்சி அதிகமாக இருக்க வேண்டும், ஆர்வம் அதிகமாக இருக்க வேண்டும். உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேலும் மேலும் எடுத்து செல்ல வேண்டும். நடுவில் ஏதாவது ஒரு சறுக்கல் ஏற்பட்டால் அது தொய்ந்து விடக்கூடாது, தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது. நம்மால் முடியும் என்று நினைக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லாம் அந்த நாட்டிய குழுவில், நடன குழு, நாடக குழுவில் இருந்து வந்தவர்கள் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்ப காலத்திலே சின்ன சின்ன வேடங்கள் தான் நடித்தார். அவர் பாரத் பட்டத்தை வாங்கினார். பாரத் பட்டத்தில் சார்ந்து பாரத் பட்டத்தை அவர் வாங்கினார். சிறந்த நடிகர்னு வாங்கினார். சின்ன சின்ன வேஷம் தான் அவருக்கு. சிவாஜி கணேசன் அவர் சின்ன வேஷத்துலேருந்து பெரிய நடிகர் ஆனார். சிவாஜியில் எடுப்பிலேயே பராசக்தியிலே ஹீரோ. படமெல்லாம் எடுத்துட்டாங்க. ரிலீஸுக்கு அவங்களுக்குள்ளே தர்க்கம், இந்த படம் வெற்றி அடையுமா, சிவாஜி அந்த கேரக்டருக்கு லாயக்கு இல்லாதவர். ஏன்னா முகபாவம் எல்லாம் சரியா இல்லை. முகபாவம்னா அமைப்பு, இன்னும் சொல்றது தவறாட்டு, அதை பார்த்தா குதிரை முகம் மாதிரி தெரியுது அப்படின்லாம் விமர்சனம் வைப்போம். ஆனால் அந்த நடிகர் அதுல 2 பேர் சேர்ந்தாங்க. இல்லையா, படம் நல்லா வரையா அப்படி சொன்னாங்க. படம் நல்லா வந்துச்சு, வெற்றி கட்டிச்சு, பெரிய நடிகர் அவர். அவர் போல நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு அவர் உயர்ந்தார். அதனால இந்த முக அமைப்பும் முக்கியமில்லை நடிகராக வருவதற்கு. அந்த நவரசத்தை கொண்டு வர வேண்டிய அந்த ஆற்றல் உங்கள் மத்தியில் இருக்க வேண்டும். முடியும். நீங்கள் தினம் இருக்கும்போது பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்புறம் என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னு, காலேஜில் ஹைஸ்கூலில் பிள்ளைகள் படிக்கும் போது ஹோம் ஒர்க் பண்ண போகிறாங்க, அப்புறம் மறுபடியும் என்ன நடந்துச்சு பார்க்க யோசிக்கிறாங்க. அதே போல் நீங்கள் போய் கண்ணாடி முன்னாடி இருந்து நடித்து பாருங்கள். நடிகராக இருக்கிறவங்க கண்ணாடி முன்னாடி இருந்து நடித்து பாருங்கள். இந்தந்த ரோல் இப்படி நடிக்கலாம், அப்படி நடிக்கலாம், அப்படியே நீங்கள் போன பெரிய நடிகர்லாம் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய நடிகர்கள் அவங்க ரோல் என்னன்னு தெரியும் போது புதுசாக இப்படி கொண்டு போகிறாங்கிற அளவுக்கு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த முறையில் நீங்களும் வீட்டில் போய் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும். உங்கள் பெற்றோர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்க இந்த பிள்ளைகள் இந்த சினிமாவிலேயோ சின்ன திரையிலையோ வேறு அட்வர்டைஸிங்கிலையோ எதில் முக்கிய பொறுப்பில் வர வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன நிறைவேறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்வதுதான் அவசியம். நீங்கள் நன்றாக
வந்தால்தான் இந்த கல்லூரிக்கு பெருமை சேரும். எனவே உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். யாரும் நமக்கு தகுதி இருக்கிறதா இல்லை என்று யோசிக்க வேண்டியதில்லை. எல்லோருக்கும் தகுதி இருக்கிறது, அவரவருக்கும் திறமை இருக்கிறது, திறமை உள்ளே ஒளிந்திருக்கிறது. அந்த ஒளிந்திருக்கின்ற திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும். அதை தவிர நமக்கு திறமை இல்லை, அவன் வசதி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் திறமை இருக்கு, ஒவ்வொன்றும் சக்தி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க செய்கிறது இன்னொரு ஆள் செய்ய முடியாது. அதனால நீங்க அந்த இதில் பெரிய ஆள். அதனால அந்த உள்ளே இருக்கிற ஒளிந்து இருக்கின்ற அந்த திறமையை வெளிக்கொண்டு வாருங்கள். நீங்கள் எது தேர்வு செய்திருக்கின்றீர்களோ அதை பற்றி மற்றவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதை பாருங்கள். எப்படி நடந்திருக்காரு நம்ம டைரக்டர் ஒவ்வொரு ஆங்கிள் எப்படி எடுத்திருக்காரு, நாம் அதை எப்படி மாற்றலாம், அதுலேருந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஃபோட்டோகிராஃபி. அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் பழைய ஆள்கள் பெரிய ஆள்களுடைய அவருடைய சாதனைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படியெல்லாம் அந்த முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று அதையும் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, இதுக்கு 2வது ஆண்டு. அதனால் பால்மே டெக்னாலஜிக்கல் அண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். I wish the college many more returns of the day. Thank you very much.